சிவமங்கலம். முதலும் முடிவும் சூன்யமே. முதல் சூன்யம் ஆற்றலுடைய சூன்யமாய் இருக்கிறது. கடைசி சூன்யம் ஆற்றலற்ற ஆனால் ஆற்றல்களை தாங்கும் சூன்யமாய் இருக்கிறது. இது முழுக்க மெய்ஞான கல்வி பாருங்கள். அந்த நடராஜ தத்துவத்தை கேளுங்கள். கூறும் அரண் துடி தோற்றம் அமைத்தல் திதியாம் அரணங்கி தன்னில் அறையில் சங்காரம் அறனுற்ற அணைப்பில் அமரும் திரோதாயி அரணடி என்றும் அனுக்கிரகமே. முடிஞ்சிருச்சு. அப்ப தன்னுடைய முதல் தொழில இந்த படைத்தல்ங்கிற தொழில அவன் சொல்ல வர்றது டமருகம், சப்தத்தின் பெயரால். ஓம் தத் சத், ஓசை வடிவமான பரபிரம்மே மெய்யானது. அப்ப ஆற்றலுடைய சூன்யமா இந்த ஓசையை பிரயோகிக்கிறான். இங்கதான் முதல்ல தொடங்குகிறார். அங்கதான் முதல் தொழிலும் தொடங்குகிறது. அந்த ஐந்தாவது தொழில் அரணடி என்றும் அனுக்கிரகமே. அங்கு ஆகாசத்தை காட்டி, ஆகாச லிங்கம் என காட்டி, நடராஜனை காட்டி, அங்கு வெட்ட வெளி ஆராதனை செய்யப்படுகிறது பாருங்கள். அப்ப முதல்ல சொல்லப்பட்டது ஓசை. அங்கு உள்ள ஒரு சூட்சமமான ஆற்றல் இருக்கிறது. முடிஞ்சிருச்சு. அதனாலதான் ஓம் தத் சத், ஓசை வடிவமான பரபிரம்மே மெய்யானது. இந்த உலகம் காட்டின நபரை கடவுள்னா சொல்லிக்கிட்டு இருக்கு. காட்டப்பட்டதுதான் கடவுளா இருக்க முடியுமே, காட்டினது கடவுளா இருக்க முடியாது. இந்த அறை இருளை விளக்குவதற்காக ஒரு பிரகாசம் தரப்பட்டது, தூயனர் சோதி என. அவ்வளவுதான். அது இங்கு விளக்கு வந்தது அறை இருளை. அறை இருளை விளக்கு வந்த அதுவே எப்படி இறைவனா இருக்க முடியும்? ஏன்னா அங்க வேலை இருக்கு. அதுகிட்ட என்ன இருக்கு? ஒரு பிரகாசம் இருக்கிறது, ஒரு சூடு இருக்கிறது, அதற்குள்ளார ஒரு அழிவு இருக்கிறது. நல்லார் பொல்லார் என காணாத சோதி அது. அதனால அரண் அங்கி தண்ணில் அறையில் சம்காரம், அது வெறும் சம்கார தத்துவம் என சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு அதையும் ஒரு கூட்டம். ஏன்னா அப்படின்னா நீ ஐந்தையுமே பாரு. ஏன்னா இது ஆன்மீக அரசியல். என் குருநாதன் சொன்னான், குமரா அவனுக்கு இருப்பே இல்லை, ஆழ்ந்த அகன்ற நுண் பொருளன், உரை உணர்வு இறந்தவன், போக்கும் வரவும் புணர்வும் இல்லாதவன், சென்றடையாத திருவுடையான், இது ஊர், இது பேர், இது இவ்வளவு அவ்வளவு, அங்கு இங்கு, அப்படி இப்படி, எப்படியும் கூறிவிட முடியாத ஒன்று முடிந்தது. அப்படி இருக்க ஒன்றில் நீ ஒன்றுதான் சொன்ன. இதுதான் சத்தியம். கண்ணுக்கு தெரிந்தால் அது கடவுள் இல்லை என் செல்வங்களே. ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வமும், ஒன்று கண்டீர் உடலுக்கு உயிர் ஆவதும். அவனை சொல்றான், வான் பற்றி நின்றது, உன்னுடைய ஊன் பற்றி நின்றது. அததான் மூலன் சொல்றார், யாம் பெற்ற இன்பம் பெருகு இவ்வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடில், ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம், தன்னை தான் பற்ற தலைப்படுந்தானே. எல்லாம் முடிச்சிட்டு போயிட்டான் மூலன். ஒன்று கண்டி உலகுக்கு ஒரு தெய்வமும். அவன் சொல்லிட்டு போயிட்டான் சூட்சமா, ஒன்று கண்டி. ஒன்றுனாதான் தெரியும் அந்த ஒன்று. அதுவே உடலுக்கு உயிரும் ஆகிறது. அதுவும் காட்சிக்கு இல்லை, என் உயிரும் காட்சிக்கு இல்லை. அப்ப காட்சியில தெரிந்தா தத்துவத்திலே பிழை குமரா. மூடனா நீ. இது ஐந்தையும் செய்துட்டு அவன் அதையும் விட்டு விலகி இருப்பவன். ஐம்பூதமும் நான் நலன், ஐந்தொழிலும் நான் நலன். இந்த உலகம் சொல்லின எல்லா மந்திரங்களும் நீர்மேல் இழுத்தே, நான் எச்சில் பட்டு விடுபவன் இல்லை. அவ்வளவுதான்.
ஒரு மலமூத்திரதாரி சரீரத்தில் வந்த அவனுடைய சிந்தனைக்கும் சொல்லுக்கும் காணலுக்கும் அப்பாற்பட்டிரு பரம் நான். அவ்வளவுதான். அவனை அறியணும்னா சொல்லிட்டாங்க, அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இந்த கருணையின் வேர்கள், கருணைங்கிறது பிள்ளை ஆதாரம் அன்பா இருக்கு. அந்த அன்பை தனக்குள்ளார புக விடுபவன் அன்பின் உள்ளான், புறத்தான் உடலாய் உள்ளான், முன் பின் உள்ளான், முனிவர்க்கும் பிரானவன், அன்பின் உள்ளாகி அமரும் அரும் பொருள், பெரும் பொருள், சிவ பரம்பொருள் பாருங்கள். அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. சிவமே அன்பாய் அமரல, அன்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான். அதை யாரும் மறுக்கிறவங்க இருக்காங்களா? இந்த அன்பு எதையும் தாங்கும், எதையும் காக்கும். அன்புதான் மூல முதல். முடிஞ்சிருச்சு, சொல்லிட்டு போயிட்டாங்க. இங்க எதையோ சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை என் செல்வங்களே, மறந்து விடாதீர்கள். கண்டவைகள் எல்லாம் கடவுள் இல்லை. இவைகள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றன, இவைகளிடத்தில் நான் இல்லை காண். இவைகளில் தங்கி இருப்பவனும் இவைகளை தாங்கி இருப்பவனும் அதே வேளையில் இவைகளிலிருந்து தள்ளி இருப்பவனுமாய் நான் இருக்கிறேன். நீ எவ்விதத்தில் உருவகப்படுத்தினாலும் நான் உருபொருள் அகத்தில் புலப்படும் அகப்பொருள் நான். அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி. நீ அந்த பரபிரம்மமாக இருக்கிறாய். நான் இந்த நிலையை நான் பெற்றேன் வந்தேன்றதுலாம் கிடையாது. இது எல்லாம் மூலப்பொருள் அனைத்தும் பொன்னால் செய்யப்பட்டது. இங்க இருக்கிற உயிர்கள் எல்லாமே இதுல நான் இந்த நிலையை அடைஞ்சிட்டேன், அதனால நான் ஒரு பெரிய மகா பெரிய ஞானி, அவன் எதுவும் அறியல அப்படிங்கிறதுக்காக அவன் முட்டாள்னு சொல்றதுக்கெல்லாம் கிடையாது. இங்க அனைத்தும் பொன்னால் செய்த சிற்பங்கள், அவ்வளவுதான். சிவனே சிவனாய் அமர்ந்திருந்தாரே. அந்த பொன்னார் மேனியன் தான் சிவனா இருக்கான், அவன் தான் சிவனா இருக்கான். இதை உணர்றதுக்கு அறிவு வேணும். அரசியல் இருக்கக்கூடாது, ஆன்மீக அரசியல் பேசக்கூடாது. பேசுறாங்க, வாய்க்கு வாடகை கொடுத்து பேசிட்டு இருக்காங்க. மெய்பொருளில் நிலை பெற சொல்வதில்லை, நிலை பெற செய்வதில்லை. இவர்களே எல்லாம் பொய்யின் பக்கம் திசை திருப்பிட்டு இருக்காங்க, பேதத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. காலம் காலமா இதெல்லாம் ஞான பரம்பரை எல்லாம் அப்படியே வந்து 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 இன்று இந்த விதத்தில் இன்று பேசிக்கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாம் தூசுன்னு சொல்றேன். மகா பெரிய ரதர்கள்லாம் வாழ்ந்துட்டு போயிட்டானுன்னு சொல்றேன். அவன் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டான், இல்லை 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 என்னால் ஆகுமோ? இல்லை இல்லை, என்ன இல்லை? என்னை தாங்கும் மண்ணை தாங்க ஆள் இல்லை. இல்லை இல்லை, நின்ற ஒன்றை ஆனா நிக்குது. இல்லை என்னால் ஆகுமோ? இல்லைன்னு நான் சொல்ல முடியுமா? இல்லை இல்லை என்றும் அல்ல, இரண்டும் ஒன்று நின்றது எல்லை கண்டு கொண்டோரினி பிறப்பதிங் இல்லை. அதெல்லாம் இல்லவே இல்லை, கடவுள் இல்லவே இல்லைங்கிற வாசகமும் இங்க பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த இறைங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிங்க செல்வங்களே, அது உண்டென்று சொல்பவர்களால் உண்டென்றும், இல்லை என்று சொல்பவர்களால் இல்லை என்றும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு வாத விவாத பொருள் அன்றி இங்க களத்திற்கு அழைத்து வர முடியாத பொருள். அவ்வளவுதான். மண்ணை தான் எடுத்து நான் கையில கொடுக்க முடியும். நான் தாங்க என்னை அமர்ந்து இந்த இருக்கையை தான் நான் காட்ட முடியும். மண் அமர்ந்திருக்க இருக்கையை நான் காட்ட முடியாது. அது எத்தனை பெரிய பிரம்மாண்டமா இருந்தாலும் சரி, கோடி கோடி கோள்களுக்கு மத்தியில் ஒரு சீர் பெரும் பேரியக்க நியமாய தத்துவம் என்ற ஒன்றை தாங்கி வைத்திருக்கிறது. அப்ப அதை அடையணும்னா அன்பு ஆதார பொருளா நிலை நின்று இருக்கணும். அன்புன்னு ஒன்றை நீ அணிஞ்சதுக்கு அப்புறம்தான் முகத்திரு அங்க புன்னிரண்டும் கண்ணிரண்டு ஆகிறது, கனிரண்டு ஆகிறது. அப்பதான் உனக்கு அங்க கருப்பொருள் கருத்து பொருள் தெரியும். இதை உணர்றதுக்கு அறிவு வேணும். அவன் சொன்னா கேட்கறதுக்கு, இவன் சொன்னா கேட்கறதுக்கு நான் ஒன்றும் மூடன் இல்லை. இங்க தமிழ் 2 கண் கொடுத்துருக்கு. வான் பொய்த்தாலும் தான் பொய்க்கா. எப்பொருள் யார் யார் வா கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எவன் சொல்றதையும் கேட்கறதுக்கு நாங்கள் ஆள் இல்லை குமரா, மறந்து விடாதே. என் மெய்யறிவு ஏத்துக்கணும். நான் பார்த்துட்டா அவ எப்படா கடவுளா இருக்க முடியும்?
அவன் சுட்டுட்டானா அவன் எப்படி கடவுளா இருக்க முடியும்? அவன் கார் இருளில் மறைந்து கரும் சிற்பம் நான், சிந்தைக்கரிய சிவம் நான், இந்த புலன்களால புலப்படுபவனா நான், நோக்கரிய நோக்கு நான், நுணுக்கரிய நுண்ணுணர்வு நான், உரை உணர்வு இறந்த ஒருவன் நான். இதெல்லாம் இல்லை நான். எந்த எச்சிலுடைய நாவுடைய எந்த மனிதனும் ஒன்றும் என்னை கூறிவிடவில்லை குமரா, மறந்து விடாதே. அந்த திறன் சொல்லப்படவில்லை, அது வேற. தூங்கி கண்டார் சிவலோகமும் தன்னுள்ளே, தூங்கி கண்டார் சிவ போகமும் தன்னுள்ளே, தூங்கி கண்டார் சிவ யோகமும் தன்னுள்ளே, தூங்கி கண்டார் நிலை சொல்வது எவ்வாறு? அங்கு கல்வியை முடிச்சுட்டு போயிட்டான் திருமூல தேவன் நாயனார், என் நல்ல குருநாதன். தூங்கி கண்டார் நிலை சொல்வது எவ்வாறு? அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு போயிட்டான். தேவர் குரலும் திரு நான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலன் சொல்லும் ஒரு வாசகம் என்றுனர். அறிவித்தவள் அவ்வை ஆமோதித்தவன் சிவபரம்பொருள். எல்லாம் முடிச்சுட்டாங்க. மூலனோட ஒரு சொல்லுக்கு அடிமைடா சகலமும்ட்டு போயிட்டான். இதெல்லாம் ஒன்றுடா, இதெல்லாம் மூலனோட சொல்லுக்குள்ள இருக்குடான்னு முடிச்சுட்டு போயிட்டான். நந்தி நல் மாணவன், என் நல்ல குருநாதன். அப்ப இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம், அத பேசல. அதுக்குள்ள அரசியல் புகும் பொழுதுதான் இதுதான் தத்துவம், நீ இதை ஏன் போய் பார்த்த அதை ஏன் பார்த்த அப்படின்னா, எப்ப படைப்பின் பெயரால் படைத்தவன் அறியப்படுகிறான், சிற்பத்தின் பெயரால் சிற்பி அறியப்படுகிறான், பிள்ளையின் பெயரால் தாய் அறியப்படுகிறாள். இவ்வளவுதான் விஷயம். அப்ப அவன் படைப்புன்னு அவனுடைய வித்தை அங்க இருக்கு, முடிஞ்சிருச்சு. தாயின் அன்பை பெற பிள்ளையை தொழுகிறான், முடிஞ்சிருச்சு. இவ்வளவுதான் விஷயம். ஆம் செல்வங்களே, ஏமாற்றப்பட்டு விடாதீர்கள். எவனும் சொல்லவில்லை, எந்த நாளும் சொல்லிவிட முடியாதவன் அவன். ஆழ்ந்த அகன்று இருக்கிற ஒரு எல்லை இல்லாத பொருள் அவன். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற பொருள் அவன். அவைகளிடத்தில் நான் இல்லை, என்னிடத்தில் அவைகள் இருக்கின்றன. இங்கு அனைத்தையும் தாங்கி ஒருவன் இருக்கிறான், வான்பட்டு நின்ற மறைபொருள். அப்படின்னா இந்த அண்ட பேரண்டம் எவ்வளவு விரிந்து நிறைந்து கிடக்கிறதோ அதை கடந்து ஒருவன் பற்றி இருக்கிறான். மண்டூகம் கவ்விய கழுகாய், மண்டூகம் கவ்விய கருடனாய் இருக்கிறான். இப்ப இதெல்லாம் ஒரு வஸ்து அப்படின்னா அதை கடந்து ஒருவன் பற்றி இருக்கிறான். அவன் தான் உனக்குள்ள ஊன் பட்டு நின்ற உணர்வுரு மந்திரமாய் இருக்கிறான், உணர்வுரு மந்திரமாய் இருக்கிறான். ஒரு பொருள் சென்றாதான் புலப்படும். கோடி 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 முக்தி வாயில்களை உடையவன், கோடி கோடி முறைகளால் அடைய பெறுபவன். இங்கு ஒரு கடலை கண்டிருப்பீர்கள். இந்த உலகத்தை கேட்டா 7 கடல்னு சொல்லுவோம், இங்க ஒரு கடல் தான் இருக்கு, அவ்வளவுதான். அந்தந்த பிராந்தியங்கள் அதனோட பேரு மாறுபடுது, இதெல்லாம் ஒரு கடல் தான் சொல்றேன். கோடி கோடி நதிகள் அது போய் சென்றடையுது. சில நதிகள் உடனே அடையுது, சில நதிகள்லாம் சுத்தி 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 அங்க வருது, அவ்வளவுதான். இப்படி எல்லாம் அடையவே இல்லை, ஞான மார்க்கத்துல எல்லாம் போகல. அப்படின்னா இது ஆறு குளங்கள்ல வற்றி இருக்கிற நீர் இந்த மேகத்தை அடையும், மேகத்தின் வழி நடுக்கடலில் அந்த மழை பொழிந்து விடும். ஏன்னா மூலப்பொருள் சிவம், உயிர். உன் அறியாமைக்குதான் குரு குமரா நான் அறிவுடைய குருவாய் அமர்ந்திருக்கிறேன். உன் உயிருக்கு நான் என்றும் குருவாகி விட முடியாது. உன் உயிரை நான் தொழுகிறேன். அங்கு நான் தொழும் பரம் இருக்கிறான். உன்னுடைய அறியாமைக்கு வேணா நான் குருவா இருக்கலாம், நானும் அறிந்து பிறக்கவில்லை, முன்னும் ஒருவன் அறிவித்தான். அதை நான் இன்னைக்கு உன்கிட்ட சாட்சியா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் போயிட்டான், இன்னைக்கு நான் சாட்சியா சொல்லிக்கிட்டே இருக்கேங்கிறதுக்காக நான் உனக்கு குருவாயிர முடியாது. ஏன்னா எந்த விதத்திலும் நீ என்னை விட தாழ்ந்தவன் இல்லை, உன்னை விட எந்த விதத்திலும் நான் உயர்ந்தவன் இல்லை. உன் அறியாமைக்கு நான் அறிவுறுத்த வந்திருக்கிறவன், அவ்வளவுதான். இந்த ஒளிப்பேழை நான் கையில் வைத்திருக்கிறேன். இந்த பாதையை கடந்து செல்பவர்கள் இந்த பள்ளத்துல விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இது கோடி கோடி பேர் கையில வச்சிருந்தான். இதை நான் இன்னைக்கு பிடிச்சிருக்கேங்கிறதுக்கு செருக்கு வருவதற்கு இல்லை. அப்ப அங்க பரவத்தால் நீ செருப்பு என தள்ளி வைக்கப்படுவாய். நான் தான் நீ, நீதான் நானுன்றதை உணர்ந்தவன் தான் ஞானி. என்ன சொல்ல முடியும்? யாருக்கு சொல்ல முடியும்? இது ஒரு மானங்கட்ட பொழப்பு என்று சொல்லுவங்களை. சும்மா நீங்க அவன் சொல்றான் இவன் சொல்றான், அதுல அந்த முறையில சொன்னா இந்த முறையில சொன்ன, அன்பை பழகு, அவ்வளவுதான். அன்பை பழகு, அதெல்லாம் தெளிவா தமிழ் சொல்லிட்டு போயிடுச்சு. அன்பு அறிவு அவாவின்மை. வள்ளுவன் எளிதா சொல்லிட்டு போயிட்டார்.
அன்பு, அறிவு, தேற்றம், அவாவின்மை, இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு. இதை யாராவது மறுக்க முடியுமா? அன்பு சிறப்பு, அறிவு சிறப்பு, தேற்றம் சிறப்பு, அவாவின்மை சிறப்பு, முடிஞ்சிருச்சு. இந்நான்கும் அவ்வளவுதான். இந்த கட்டுதான் தெளிவு. இதை மறுத்துட முடியுமா யாராலையாவது? இந்த கல்விகள்லாம் நம்ம முன்னமே முடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த நேத்து வந்தது 4 குப்பையை பெரட்டினோம்னா 5வது குப்பை தயாராயிரும். 4 நூல்களை பெரட்டினா அவன் 1000 குப்பையை செஞ்சு வச்சுட்டு போயிடுவான். தத்துவ குப்பையான்னு கேக்குறேன். தத்துவம்னா என்ன சொல்லுது அந்த வார்த்தை? தத்வ வத்த. தத்துவம் வத்துனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு சித்தாந்தம் தோன்றும். தத்துவம் பிறந்தது வேதத்துல. வேத தத்துவம் என பிறந்தது. அது கடந்து இருக்கிறது சித்தாந்தம். நான் இங்க காட்சிக்கு அழைச்சிட்டு வந்துடவே முடியாத பொருள் அது. அவ்வளவுதான் என் செல்வங்களே. உங்களுக்குள்ள உயிர் மயமாய், அன்பு மயமாய், ஆனந்த மயமாய் இருக்கிறான். அவன் இங்கு ஒரு 5 தொழில் செய்கிறான். இங்கு ஒரு 5 வஸ்துக்களை செய்தான். நிலம் என செய்தான், எதற்கும் ஆதாரம் என முடிச்சுட்டான். கடலுக்கு அடியிலும் மண்ணுதான், இங்க நெருப்பு குழம்புக்கு அடியிலையும் மண்ணுதான், எல்லாத்துக்கும் கீழே மண்ணுதான். ஆமா, நெருப்பும் ஒரு மண்ணுதான் சொல்ற. அதுதான் தன்னலாரின மண், புகையாரின வான். அப்படியே பார்த்துட்டு இருக்கோம்னா தணல் ஆறிடுச்சுன்னா மண், புகை ஆறிடுச்சுன்னா வான், ஆதாரம் மண்ணுதான். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த 2வது பூதம் என அங்க நீர் வைக்கிறான், அதுல குளிர்ச்சியை வைக்கிறான். அதுக்கு அடுத்தது நெருப்பை வைக்கிறான், சூட்டை வைக்கிறான், பிரகாசத்தை வைக்கிறான். அதற்கு அடுத்து அதற்குள்ளார மறைஞ்சிரு காற்றை வைத்தான். 4ல அவன் மறைஞ்சிட்டான். ஆனா ஒரு ஆற்றலை உணர்த்தினான். 5வதுல ஆகாசமா அங்கு ஒட்டு மொத்தமா வெட்ட வெளி ஆணி நான் வெட்ட வெளி வெட்டி கடுவெளி அங்கு கடந்து ஏக வெளி எய்திய அங்க இருக்குது ஒண்ணு ஏகாந்தம். அது ஒரு முடிவு. ஆம் செல்வங்களே, இந்த பேத புத்தியை வளர்த்துக்காதீங்க. ஆமா, அவன் சொன்னா நான் அது சொன்னதுலதான் இருக்குன்னு சொல்லுவான். அவன் அரசியல், ஆன்மீக அரசியல்வாதி. ஆமா, இங்க நமக்கு தேவை அரசியல்வாதி மட்டும்தான். ஆன்மீகவாதி கூட தேவை கிடையாது. அறச்செயல், அறமன்று வேறு ஒன்று இல்லைன்னு அப்படியே செதுக்கி வச்சுட்டு போயிட்டான். ஆதி சதுரகிரியான் அறப்பள்ளீச்சரம் மேவி அறம் வளர்த்த நாயகி உடனமர் அறப்பள்ளீசன். அறம் தவிர இங்க இல்லடா பாடன்ட்டு போயிட்டான். அது தன்னிலையில் சத்திய தர்மம் என நிலை நின்று இருக்குன்னு சொல்லிட்டான். சத்தியம் சிவம் சுந்தரம்னு சொல்லிட்டான். இது ஏதாவது இந்த இந்த இடையில வந்தது, நேத்து வந்தது, முந்தானத்து வந்தது மறுத்துற முடியுமா? சத்தியத்தை மறுத்துற முடியுமா? அறத்தை மறுத்துற முடியுமா? அன்பை மறுத்துற முடியுமா? கருணையை மறுத்துற முடியுமா? யார் யாரையோ சொல்லிட்டு இருக்காங்க. பசுவிற்கு ஒரு வாயிரை கொடுத்துட்டு உண்றாங்கிறான். உண்ணும் பொழுதெல்லாம் ஒரு கைப்பிடி உணவு கொடுத்துட்டு உண்ணுன்னு சொல்றவன் ஜீவகாருண்யசன் இல்ல. எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. உண்ணும் பொழுதெல்லாம் ஒரு பிடியை நீ கொடுத்துட்டு தான் சாப்பிடணும்னு சொன்னா மூலன். யாவருக்கும் இறைவருக்கு ஒரு பச்சிலை, ஒரே புல்லு கூடுதலா போட்டுறாத, குறைஞ்சு போயிடும். ஏன்னா அது பசு உண்ணணும். யாவருக்குமா பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. மனம் படைத்த, அறிவு படைத்த யாராவது இது புறந்தள்ளிட முடியுமா? ஒரு மனிதன் உண்ணும் நேரமெல்லாம் ஒரு பிடி கொடுத்துட்டா இங்க ஏழ்மையே இல்லை. 8 பிடி உண்டா ஒரு மனிதனுடைய வயிறு நிறைந்துடும், முடிஞ்சிருச்சு. இந்த அண்டத்திலேயே ஏழ்மை இல்லை. இதுதான் தத்துவம். முந்தி சொன்னான் மூலன், அவன் நல்ல மாணவன் தான். அவ்வளவுதான். சத்தியம் சொல்கிறேன் செல்வங்களே, எல்லாம் தத்துவ வடிவு. அங்க திரிபுரம்னு சொல்லுவான். அது அப்படி வடிக்கும் போது அப்படி வடிச்சிடுறது. அது இருக்கான்னா இவன் தான் இவன் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளதுன்னா சொல்லியிருக்கான். இங்க அப்படியே நேரடியா ஆணவம் கண்ணும் மாய வரமும் மலமா வர்றான்.
அங்கு அங்க காமனா வரான், காம தகனனா வரான், உனக்குள்ளாரையும் அந்த காம தகனனா வரான். அங்க முயலகனை மிதிச்சுக்கிட்டு இருக்கான், உனக்குள்ள இருக்க முயலகனை மிதிச்சுக்கிட்டு இருக்கான். உனக்குள்ள ஒரு கண்கட்டி இருக்கு பெரும் இருள் அரசன் அந்தகாசுரன் உனக்குள்ள ஒருத்தன் இருக்கான், அவனை கட்டுப்படுத்துவனா இருக்கான். நாம் செல்வங்களே, இதெல்லாம் தத்துவ வடிவு. எத்தனையோ கோடி குப்பைங்களை கடவுளின் பேரால இங்க வச்சுட்டு போயிட்டாங்க. இன்னும் வர்றவெல்லாம் வைக்க போறான். இவன்லாம் யாரும் அவனை சொல்லிட முடியாதுங்கிறத இன்னும் அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவனை தொடர்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஆம் செல்வங்களே, அன்னம்பாளிக்கும் திருச்சிற்றம்பலம். அன்னம்பாளிக்கிறதுக்குனே ஒரு ஊரு திருச்சிற்றம்பலம். அங்க படி காசு கொடுத்து பொன் கொடுத்து சிவம் பொன் கொடுத்து சுந்தரமூர்த்தி நாயனார், திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார், திருநாவுக்கரசருக்கு பொன் கொடுத்து அன்னோர் சிவம் அன்னதானம் செய்ய வைத்த சிவம் இவன் தான். பரம்பொருள் பொன் கொடுத்து அதுல மாற்று இருந்ததுனாலதான் வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மிளலில் ஏசர் இல்லையேன்னு திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் பாடுகிறார். அங்க அப்பர் காசு சுத்த பொன்னால் ஆனது, முடிஞ்சிருச்சு. அவருடைய மடத்துல உணவு தொடங்கிருச்சு. இங்க திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் காசுல ஏதோ மாற்று, என்ன காரணமோ தெரியல. அங்க சிவ பரம்பொருளோட பாடுறார். ஏன்னா அங்க பத்திர மாற்று தங்கம் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்பதான் வாசி தீரவே காசு நல்குவீர். கொடுக்கறதும் கொடுக்குற ஒரு சுத்த பொண்ணா கொடுக்க கூடாதா? பொன்னம்பல தீசா அப்படின்னு சிவ பரம்பொருளிடத்துல பொற்காசுகள் வாங்கி அன்னமிட்ட பரம்பரை சைவ பரம்பரை மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. இன்னைக்கு யார் யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க திருவாசி போயிட்டீங்கன்னா மாற்றுரை வரதீசன் இங்க மண்ண பொன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் கொடுத்திருக்கான் சிவ பரம்பொருள். அதனால அன்ன வடிவினன், அன்னாபிஷேக பிரியன், அன்னம் வழங்குகிற அனைவரையும் தன் அன்னை என காணும் அன்னம்பாளிக்கும் பொன்னம்பலத்தார் சிவ பரம்பொருள் மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. அன்னத்தொன்று அன்றி அரும் தொன்றொன்று இல்லை அகிலத்திலே சொன்னவன் சிவ பரம்பொருள். சும்மா போயிட்டு பிச்சை பாத்திரம் ஏந்தல. இது காலத்தின் கட்டாயம், எந்த மனிதனையும் ஏந்த விட்டுடும். அந்த ஒரு காரணம் கருதிதான் பரம்பொருள் முன்மாதிரியா நானே இருக்கிறேன் அப்பா, நீ பாட்டுக்கு ஏதோ எல்லாத்திற்கும் வருகின்ற ஏதோ ஒரு நிலைப்பாடுகளை உனக்கு அந்த மாதிரி வாங்குற நேரம் வந்துடும், நீ பெற்றே ஆக வேண்டிய நேரம் வந்துடும், முடங்கின நேரம் வந்துடும். அந்த நேரத்துல நீ பாட்டுக்கு என்னை போய் இறைவன் பிச்சை எடுக்க வச்சுட்டானே நினைச்சிடாதேங்கிறதுக்காக தையில் ஒரு பாகம் நஞ்சுன்ப தலையொட்டில் ஐயம் கொள்வார் ஆரிவர் செய்கை அறிவாருன்னு அங்க முன் மாதிரியா ஒரு முக்கணன் விட்டு இருக்கிறான். அவன் நன் மகவுன்னான். மெய் அறிவை பயன்படுத்துங்க என் செல்வங்களே. சைவம்னு ஒரு சமயம் வைத்தான். எந்த உலகத்துல வேணாலும் சைவம் அப்படின்னா அது புலால் மறுத்தல், ஊன் உண்ணாமை, ஜீவகாருண்யத்தினோட மூலம் சைவம். அதை செய்தவன் சிவ பரம்பொருள். எவ்வாறு வேணாலும் அவனை மீட்டுடுவான். நீ என்ன வேணாலும் உண்டு கொண்டிரு, அவனை தொழுதுபா. அவன் உன்னை எப்படி காற்றில் சூடம் கரைவதறியாது கரைந்து போகிறதோ, எவ்வாறு பனி உறைவதறியாது உறைந்து போகிறது, எவ்வாறு மரக்கட்டை எரிவதறியாது எரிந்து போகிறது, அதே போல உன்னை ஆகுவதறியாது ஆக்கி விடுவான் அந்த சைவ சம்பந்தத்தவன், சைவத்தோடு சம்பந்தப்பட்டவன். ஆம் செல்வங்களே, இதுல இருந்து அந்த புகழ் எல்லாம் மறைக்கிறதுக்கு இதெல்லாம் சில நிலைப்பாடுகள்லாம் வந்துடும். அது பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு பிதற்றிட்டு போயிடும். இந்த உலகமா அப்படியே, ஏன்னா அதுக்கு ஒரு கூட்டம் சேர்ந்துருச்சு அப்படின்னா அதை இந்த உலகம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அத்தனையும் சொன்னது சைவம், அனைத்ததும் சொன்னது நம்மளுடைய ஆதி மூத்த சித்தர்கள் மரபுகள், புலவர்கள் சொல்லிட்டு போயிருக்கான். கொல்லன கொடுத்தல் உயர்ந்தன்று, தேவை எரிஞ்சு போய் கொடுத்துட்டு வாடா. அவன் பேர்லாம் எழுதி வச்சிருக்கீங்களா ஏட்டுல? பசித்தோர் முகம் பார் நல்லறமும் நட்டும் நடு நீங்காமலே நம்ம கிட்டபடி என்று இவன் பேர்லாம் தெரியுமா உங்களுக்கு? இந்த கண்ணை கொடுத்ததே அதுக்கு தாண்டான் நான் பட்டினத்தான். பசித்தோர் முகம் பார், இல்லாட்டி பாலா போன கண்ணடா இது அப்படின்னா. இந்த கண்ணு அதுக்கு தாண்டா கொடுத்தான் அப்படின்னா. ஏன்னா எல்லா ஜீவனிலும் அந்த இறை உரைகிறான்.
அது வினையின் பெயராலோ அறியாமையின் பெயராலோ அல்லது சூழல் காலல் இயல் நியதியினுடைய திணிப்பின் பெயராலோ ஒருத்தன் பசியோட இருந்துருவான் நம்ம புள்ள. அவன் சிவபரம்பொருளோட அங்கமா இருக்கான். அவன் முகத்தை பாடுறான்னு சொல்லி அனுப்புனான். அவன் பேர்லாம் இல்ல. பொய்யர்களை நம்பாதீர்கள், மெய்யர்களை மறவாதீர்கள், நரகம் புகுவீர்கள், சத்தியம் சொல்கிறேன். ஆம் செல்வங்களே, இறையை காணுவதற்கு இல்லை, அவ்வளவுதான். இப்ப கண்டதெல்லாம் அது இல்லை. இதெல்லாம் அணிந்திருப்பவன் ஒருவன் இருக்கிறான். இதற்குள்ளெல்லாம் சூட்சமா தங்கி இருக்கிறவன் இருக்கிறான். எப்ப அவன் நிலத்தை வச்சான், நீரை வச்சான், நெருப்பை வச்சான், வாயுவை வச்சான், நாள்லயே மறைச்சிட்டான். அதை தத்துவத்துக்குள்ள வச்சிருப்பான். பாத்தீங்கன்னா தெரியும். ஜோதிடத்துக்குள்ள போனீங்கன்னா சொல்லுவாங்க, சூரியனார், சந்திரனார், குருவர், குரு அப்படின்னு வச்சுட்டு 4வது கொண்டு போய் எண்ணிக்கையில் வச்சிருவான், ராகுன்னு வச்சிருவான். இவனுக்கெல்லாம் சொந்த வீடு இருக்கு. முதல் நபருக்கு நிலங்கிறது சொந்த வீடு, 2வது நபருக்கு நீருங்கிறது சொந்த வீடு, அதுக்கப்புறத்துக்கு 3வது நபருக்கு நெருப்புங்கிறது சொந்த வீடு, 4வது நபருக்கு வீடு கிடையாது. அதனாலதான் அவனுக்கு சாயா கிரகம்னு சொல்லுவான், ராகு பகவான். 4 தத்துவத்துல அவன் மறைஞ்சிட்டான். ஆம் செல்வங்களே, மூடர்கள் ஆகி விடாதீர்கள். ஒரே ஒரு துளி தான், எல்லா துளிலையும் ஒரே விதி தான் இருக்கும். 5ல முழு சூட்சமமா போயிட்டான். அவ்வளவுதான் நிலைப்பாடு. இப்ப இங்க வேதத்துல சொல்லும் போது என்ன சொல்றாங்க, ரிக் யஜுர் சாமத்து தானே சொல்றாங்க. அதர்வண வேதத்தை கிட்டத்தட்ட மறைச்சுதான் வச்சிருப்பாங்க. அது மறை வேதம் எனவே சொல்லப்படுகிறது. அது நாக வேதம். அண்ட பகிரண்ட அதர்வண சரசன் காண்டவமா முனிவர் சிரத்தில் அணிந்திருப்பது. இங்க சிவபரம்பலுடைய தலையே அதர்வண வேதம் தான். அதர்ம வனவேதம் மறைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப 4ங்கிறது மறைக்கப்பட்டிருக்கும். இது தத்துவம். 5ங்கிறது இல்லாமலே இருக்கும். அதான் வெட்டவெளி. அதோட முடிஞ்சிருச்சான்னா அதுதான் நீ, உனக்குள்ள மனமா இருக்குங்க. அதை விட சூட்சமமானது, விண்ணை விட சூட்சமானது உன் மனசு. உன் மனதை விட சூட்சமானது உன் உயிர். அதை விடவும் சூட்சமானது உயிர்ப்பு. உனக்கு இருக்கிறது உயிர். உயிர் மண்ணுக்கு இருக்குல்ல, அதுக்கு உயிர் கிடையாது, உயிர்ப்பு இருக்கு. உயிர்ப்பிக்கும் திறனுடையது உயிர்ப்பு ஊட்டி, உயிர்ப்பு மூட்டி. அன்றதுளும் இன்றாதி வாழ்வையும் விரும்பிட்டேன், அட்ட சித்தியும் விரும்பேன், அகில கலை ஞானமும் விரும்பிட்டேன், உலகு புகழ் அறிய கீர்த்தியும் விரும்பேன், பண்டை மலம் எல்லாம் ஒழித்து நின் அருள் பெற்ற பழைய அடியார் பாத தாமரைகள் என் தலையின் மேல் வைத்து அருள் பார்வையால் இருள் அகற்று தொண்டு செய்தறிய பரமானந்த வெள்ளம் துதைந்து விளையாடி உலகம் தோன்றாமல் இருமாந்திருக்கின்ற பெருவாழ்வு தொண்டனேன் விரும்பினேன், வண்டு உண்டிடும் கொன்றையினை அண்டர் நாயக கையிலை உரைகின்ற பரதெய்வமே, ஒன்றாகி ஆனந்த உருவாகி என் உயிர்க்குயிரான பரமசிவமே. என் உயிர்ல அவன் உயிர்க்குயிரானவன். அந்த பொருளை எதுலங்க நான் குறிப்பிட முடியும்? எதுவும் இல்லை. அவன் முடிஞ்சிருச்சு. வெட்ட வெளி, வெட்ட வெளி, வெட்ட வெளின்னு சொல்லிட்டு இருப்போம். அது வெட்ட வேண்டிய வெளி. அதுக்கு அடுத்தது ஒண்ணு இருக்கு, கடுவெளின்னு ஒண்ணு இருக்கு. அது கடுமையான வெளி. அது கடுவெளி மட்டும் கிடையாது, கடக்க வேண்டிய வெளியும் கூட. இப்ப வெட்ட வெளி வெட்டி கடுவெளி அங்கு கடந்து ஏக வெளி எய்திய ஏகாந்தரம் ஆத்ம ஞான சிவசித்தரே. அதனால என் செல்வங்களுக்கு சொல்ற மிக முக்கியமான நிலைப்பாடு என்னன்னு, சத்தியம் பேசுங்கள். என் இறையை யாரும் சொன்னதில்லை, யாரும் சொல்ல போவதும் இல்லை. இந்த தத்துவம் தான் அந்த தத்துவம் தான் திணிக்கிறவன் ஆன்மீக அரசியல்வாதி. அவர்கள் பின்னாடி போகாதீங்க. இங்க நம்ம தூற்றுவதற்கு யாருமே இல்லை என் செல்வங்கள். எல்லாம் ஒரே துளி. அந்த அடித்தரை கரை அறுத்த அந்த ஆற்றல் கடலினுடைய அந்த தேனாமிழ்ந்த கடலினுடைய துளிகளை தாங்கி இருப்பவர்கள். மலரெல்லாம் தேன், கடலெல்லாம் தேன், உன் உயிரெல்லாம் தேன். மலர் மலர்ந்தா தெரியும், புரியும். அதனால இந்த கருத்து கிறுக்கர்களிடத்துல போய் மாட்டிக்காதீங்க. அன்பை தவிர்த்துறாதீங்க, அறிவை தவிர்த்துறாதீங்க.
தேர்ச்சியை தவிர்த்துறாதீங்க. அவாவின்மை, ஆசையை கொஞ்சம் புறந்தள்ளுங்க. இதை அப்படியே கட்டண நிலை நிறுத்துங்கள். உன் காலுக்கும் கீழ் கிடக்கும் ஞானம். மறந்து விடாதீர்கள் செல்வங்களே. பொய்யர்களை பின்தொடராதீர்கள், மெய்யர்களை இழந்து விடாதீர்கள். இது எல்லாத்தையுமே பாருங்க. நம்ம யாரையும் புறம் தள்ள வேண்டியதில்லை. எந்த கொள்கையாளனையும் கொண்டாடி விடாதீர்கள். கொள்கையை கொண்டாடுங்கள், கொள்கையாளனை கொண்டாடாதீர்கள். ஏன்னா அதெல்லாம் நரகம் சேர்க்கும் சொல்றேன். வாழும் காலத்திலே உன்னை வாத விவாத தர்க்க குதர்க்க தண்ட விதண்டா வாதங்கள்ல இருந்துட்டு இது பேசி முடிகிற விஷயமா? இறைவன் உண்டு என்பதும் இல்லை என்பதும் இது பெருசு அது பெருசு அப்படின்னு சொல்றதெல்லாம் பேசி முடியறது இல்லை. இதெல்லாம் நாத்தலும் வேறுகின்ற சமாச்சாரங்கள். முடியுமா அது? நீ விடியவே மாட்டாய். மனம் மடிய வேண்டும், மதம் மடிய வேண்டும். உனக்குள்ளார மனம் மதம் இது ரெண்டும் கடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு பேர் உண்மையை உணர்வாய். எவனொருவன் எல்லாவற்றிலும் என்னையும் என்னை எல்லாவற்றிலும் காண்கின்றானோ அவனுடைய காட்சி நின்று நான் மறைவதில்லை, அவனும் என் காட்சி நின்று மறைவதில்லை. அவன் உள்ளட்டு பொருளாய் நான் அங்கேயே ஆட்சி பெற்றிருக்கிறேன் அப்படின்னு வருவார். வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார், அந்நெறி கூடி சென்றலும் ஓடினேன், ஓடி சென்றுருவம் காண்டலும் நாடினேன், நாடிட்டு நமசிவாயவே. நாடுன்னா நாடுவார் தான் நமசிவாய தேவன். சிவமங்கலம் செல்வங்களே.